மதுரையில் டீக்கடைக்காரரை கடத்தி சென்று 40 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பலைச் சேர்ந்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். செல்போனை வைத்துக் கொண்டு தெரு தெருவாக ஓடியவர்களை போலீசார் பின்தொடர்ந்து சென்று பிடித்தது எப்படி? மதுரை மாநகர் கூடல் நகர் அருகே உள்ள சொக்கலிங்க நகர் பகுதியில் வசித்து வருபவர் 59 வயதான பழனிசாமி. இவர் அதே பகுதியில் டீக்கடை நடத்தி வருகிறார். மேலும் தெரிந்த நபர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தும் வசூலித்து வந்துள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பழனிசாமி டீக்கடையை திறக்கச் சென்றுள்ளார். போது அந்த வழியாக காரில் வந்த நபர்கள் சிலர் முகவரி கேட்பது போல் அவரை சுத்து போட்டுள்ளனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை காருக்குள் தள்ளி கடத்திச் சென்றனர். காருக்குள் திமிரியபடி கூச்சலிட்டு கொண்டே சென்ற பழனிசாமியை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். உடனே அவர்கள் பழனிசாமியின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்தனர். சிறிது நேரத்தில் கடத்தல்காரர்கள் பழனிசாமியின் மகனின் செல்போனிற்கு தொடர்பு கொண்டு 40 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் உன் தந்தையை விடுவோம் என கூறி மிரட்டியுள்ளனர். உடனே பழனிசாமியின் மகன்கள் கூடல்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அடுத்தடுத்து பழனிசாமியின் மகன்களிடம் கடத்தல்காரர்கள் பணம் கேட்டு மிரட்டிக்கொண்டே இருந்தனர். இதனால் கடத்தல்காரர்களின் செல்போன் எண்ணை கண்காணிக்க போலீசாருக்கு வசதியாக இருந்தது. அவர்கள் மதுரை மாவட்டம் குருவித்துறை அருகே இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. தாங்கள் தலைமறைவாக இருந்து கொண்டு மிகச்சிறப்பாக மிரட்டி கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருந்த கடத்தல்காரர்களை அடுத்த சில நிமிடங்களில் போலீசார் சுற்றி வளைத்தனர். ஆனால் காவல்துறையினரை கண்டதும் கடத்தல்காரர்கள் பழனிசாமியை விட்டுவிட்டு நாலாபுறமும் சிதறி ஓடினர். பழனிசாமியை மீட்ட போலீசார் தப்பியோடிய கடத்தல்காரர்களை அதே செல்போனை கண்காணித்து பிடித்தனர். அவர்களுக்கு கடைசி வரையில் தெரியவில்லை செல்போனால் தான் பிடிபட்டோம் என்பது. விசாரணையில் பிடிபட்டவர்கள் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையைச் சேர்ந்த குணசேகர், சுதாகர், மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்த போலீசார் அந்த கும்பலில் செல்போனே வைத்துக் கொள்ளாமல் இருந்த மூவரை தேடி வருகின்றனர். பழனிசாமி பணத்திற்காக கடத்தப்பட்டாரா, முன்விரோதம் காரணமாக கடத்தப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.